Good morning to all. Dear parents and students, upcoming monthல வரப்போற டேர்ம் எக்ஸாமுக்கான அசைன்மெண்ட் பற்றின டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. இந்த அசைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான அசைன்மெண்ட். ஏன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் இன்டர்னல் மார்க்ஸ் போட போகிறாங்க. ஸோ லெட்ஸ் see the assignments now. First one, English Champ. ஜூனியர் கேட்டகரி 4th, 5th, 6th இன்ஸ்ட்ரக்ஷன் இது. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 minutes ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறீங்க. அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப போகிறீங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருக்கணும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த 4 lines கீழே அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாபிக்ஸ் அண்ட் தீம்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 4 linesஸை கண்டினியூ பண்ணுற ஒரு ஸ்டோரியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, a box is delivered to your house, there is no sender's name on it. You open it and find what is inside the box. Continue this storyன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா, a box is delivered to your house, there is no sender's name on it, you open it and find what's inside the box. அன்றதை I was surprised, I received a gift from unknown person. Then later I received a call from my friend and he said that your well-wisher sent to you a gift. Please find who it is. So like that இந்த மாதிரி நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, a monkey at the zoo wants to run away from the zoo to join a circus, but he gets lost on the way. What happens to him? It was very tragedy because that monkey forget the way of going zoo to circus. இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுற இந்த ஸ்டோரியில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கணும், க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், இன்டோனேஷன் அண்ட் ட்ராமேட்டிக் வாய்ஸஸ் இருக்கணும். ஓகே, 2 minutes எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ இந்த வீடியோஸ் தான் நீங்கள் இங்கிலீஷு அசைன்மெண்ட்டாக பண்ண போகிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரே ஒரு டாபிக் தான் நீங்கள் ஸ்டோரி டெவலப்மெண்ட்டுக்காக சூஸ் பண்ணணும். அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், they can choose any one option and develop the story based on the topic given. Next, Science Champ for grade 4, 5, 6. ஸோ இதில் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, they should identify a problem and solve the problem by designing or creating a model using things found in and around home. ஸோ அவங்க ஒரு ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ப்ராப்ளம் அவங்க ஒரு ப்ராஜெக்ட் மூலிமா சால்வ் பண்ணணும். திங்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் அவங்க ஹோமை சுற்றி இருக்கிற திங்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் அவங்க எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, கான்செப்ட் நோட் டெம்ப்ளேட்டாக தான் அவங்க சப்மிட் பண்ணணும். கீழே அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெம்ப்ளேட் ஃபார் சயின்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ நேம், ஸ்கூல், கிளாஸ், செக்ஷன். ஸோ என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, என்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபைண்ட் பண்ணீங்க, என்ன அதனால் நடந்துகிட்ருக்கு. எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேம் பி மஹானா கிரேட் 4 செக்ஷன் ஏ ஸ்கூல் ஏபிசி பப்ளிக் ஸ்கூல். டைட்டில் ஆஃப் த ப்ராஜெக்ட் இஸ் ரீசைக்கிள் நியூஸ் பேப்பர் டு மேக் வேல்யூபிள் ஆப்ஜெக்ட். ஸோ அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐ எம் ட்ரையிங் டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் நியூஸ் பேப்பர் வேஸ்ட் கோயிங் டு தி லேண்ட்ஃபில்ஸ். ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் அவங்க வீட்டில் அதிகமாக இருந்ததுனால லேண்ட்ஃபில்ஸுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு, அதை அவங்க அவாய்ட் பண்ண விரும்புகிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆல் நியூஸ் பேப்பர் எண்ட்ஸ் அப் ஆடிங் டு land soil pollution. So what are the steps you will follow to solve this problem சொல்லிட்டு கேட்ட கொஷனுக்கு, I'll collect all the newspaper, soak it into water overnight, create a paper mat to make objects like idols, vase. I can also roll them to create paper cutleries. In order to do this, I'll collect all the newspaper from my home and also encourage other friends to collect the same. ஸோ அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தி சயின்ஸ் லாஜிக் யூ யூஸ் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஸோ ரொம்ப ரொம்ப மெயின், என்ன சயின்ஸ் லாஜிக் நீங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஐ யூஸ் த பிரின்சிபல் ஆஃப் ரீசைக்ளிங் டு டர்ன் வேஸ்ட் இன்டு யூஸ்ஃபுல் ஆப்ஜெக்ட்ஸ் தட் கிரியேட் ஃபினான்ஷியல் வேல்யூ சொல்லியிருக்காங்க.
தென் டிஸ்கிரைப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட் டு த ரியல் வேர்ல்டு. ஸோ ரியல் வேர்ல்டில் உங்களுடைய ப்ராஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மை ப்ராஜெக்ட் ரெடியூசஸ் தி ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட் ஜென்ரேஷன், எஸ்பெஷலி திங்ஸ் தட் மே எண்ட் அப் இன் லேண்ட்ஃபில்ஸ் இன்டு சம்திங் தட் இஸ் பியூட்டிஃபுல். I can increase local employment and create income generation sources ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் அதை எழுதி ஃபோட்டோவாக நீங்கள் அதை சப்மிட் பண்ணலாம். அண்ட் தென் கம்பல்சரி உங்களுடைய மாடலை வந்து நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஃபைனல் மாடல் நாட் டு பி சப்மிட்டட் வித் கான்செப்ட் நோட் ஃபார் குவாலிஃபயர் ரவுண்ட். ஸோ நீங்கள் இந்த மாடலை வந்து நீங்கள் அப்படியே சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. நீங்கள் ட்ரா பண்ணி பார்ட்ஸ் லேபிள் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் போகும்போது உங்களை இந்த மாடலை செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் குவாலிஃபயர் ரவுண்டுக்கு இந்த மாடலை சப்மிட் பண்ண வேண்டியது கிடையாது. ஜஸ்ட் ட்ரா மட்டும் பண்ணி காமிச்சா போதும். நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, எந்த காரணத்து கொண்டும் ஆன்லைன் கூகுள் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கக்கூடாது. இந்த ஐடியா வேற ஒருத்தருடைய ஐடியாவாக இருக்கக்கூடாது. நீங்களாக திங்க் பண்ணி ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணதாக இருக்கணும். ஓகே, இன்னும் டீப்பான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் கிளாஸ் டீச்சரையோ இல்லை சப்ஜெக்ட் டீச்சரையோ காண்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த வீடியோ நான் பண்ணிட்டேன்றவங்க திரும்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோஸ் பிஃபோர் 23 நவம்பர் 2021 நீங்கள் ஸ்கூலோடைய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும். இந்த வீடியோ கூட நாங்கள் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.